எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமி. என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு கிராமம் விளாங்குறிச்சி. எங்கள் அப்பா பேர் சின்னையன், எங்கள் அம்மா பேர் சரஸ்வதி. நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் உண்டு. ஆரம்பத்திலேருந்து நாங்கள் விவசாய குடும்பத்தில் வேலை செய்து வந்தோம். கொஞ்ச நாளாகவே அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்கிற சூழ்நிலைமையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, கள்ளச்சாராயம் கடத்துவது, கள்ளச்சாராயம் விற்பது, ஜெயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி பலவிதமான தவறான பழக்க வழக்கத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை இருந்தது. கிட்டத்தட்ட 12 வயசுலேயே நான் சுடுகாட்டில் சாராயம் காய்ச்சறவனாக அதில் சாயின் பண்ணேன். 12 வயசுலேருந்து என்னுடைய வாழ்க்கையில் 19 வயசு வரைக்கும் அந்த காரியத்தை செய்தோம். 19-18 வயது இருக்கும்போது திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு பிறகு மனைவியும் அதில் இணைந்து குடும்பமாக நாங்கள் அந்த சாராயம் காய்ச்சற தொழிலை செய்து வந்தோம். குடும்பமாக காய்ச்சினோம். எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறந்தது. அவர்களும் அதில் ஈடுபட்டார்கள். குடும்பத்தில் நான் காய்ச்சுவேன், மனைவி விற்பாங்க. அப்படி செய்துட்டு வந்தோம். ஆனால் காலங்கள் போக 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 எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக ஆரம்பித்தது. எல்லாமே தோத்த நிலைமையில் சூழ்நிலைமையில் மரண தருவாயில் நாங்கள் கடந்தோம். 93 வருஷத்துலேருந்து எங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்க ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 97 வருஷத்து வரைக்கும் எங்கள் வாழ்க்கை சின்னவெண்ணமாகி முடிவில் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று குடும்பமாக நாங்கள் தீர்மானம் எடுத்தோம். தீர்மானம் எடுத்து நானும் என் மனைவியும் என் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு ஊட்டி தொட்டவட்டாவுக்கு போய் அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு நாங்கள் கடந்து போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்தி பட ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த சூசைட் பாறைக்கு பக்கத்தில் போக யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அந்த காரணத்தினால் சோர்வாக அங்கே 4 பேர் நின்று கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் 2 பிள்ளைக்கு தெரியாது, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களை கொல்லத்தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நான் என் மனைவி அழுது கொண்டே இருந்தோம். என்னுடைய இளைய மகன் ரொம்ப அழகாக இருப்பான் பார்க்குறதுக்கு. அப்போ சின்ன பையன் இல்லை, மூத்த மகன். 2 பேர்த்தையும் நாங்கள் எப்படி கொள்றதுன்னு மனசுக்குள்ள பல வேதனைகள் எங்களுக்கு உண்டாகி இருந்தது. கடைசியாக முடிவில் அந்த இடத்துல எங்களால் நிற்க முடியல. திருப்ப நாங்கள் போட் ஹவுஸுக்கு வந்தோம். அங்கே போய் ஒரு படகு எடுத்து உள்ளே போய் தண்ணியில் குதிச்சிடலாம் அப்படின்னு எடுத்தோம். அந்த படகு என்னால் முதிச்சா பின்னாடியே போகுது, முன்னாடி போக மாட்டேங்குது. அங்கே இருக்கிற எல்லா ஆட்களை அந்த போட்டை கட்டி இழுத்துட்டு எங்களை கரை சேர்த்திட்டாங்க. அப்போ தற்கொலை எண்ணம் எங்களுக்கு அங்கே கைவிடப்பட்டது. திருப்ப நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் மறுபடியும் தனியாக தற்கொலை பண்ணுறதுக்கு நான் பல முயற்சிகள் எடுத்தேன். ஆனால் எதுவுமே என்னால் செய்ய முடியல. குடும்பத்தில் ஒரே வறுமை, ஒரே சண்டை, கடன் பாரங்கள், ஒரே சாபம், ஒரே பிரச்சனை. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் காரணம் இல்லாமல் சண்டை. எதுக்கு சண்டை போடுறதுனே தெரியாது, காரணம் இல்லாமல் சண்டை. ஒரு வேலையும் கூட எனக்கு கிடைக்கல, முன்னேற்றம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பட்டினி ஒரு பக்கம், கொடுமை ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். இப்படி வாழ்ந்துட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்த, சந்தோஷத்தை இழந்த, குடிக்க ஆரம்பிச்ச, குடிச்சு கொண்டே இருந்த, பலவிதமான தீமையான வழியில போயிட்டு இருந்த, சினிமா தேட்டரிலே எப்போ பார்த்தாலும் 4 ஷோ பார்க்குற அளவுக்கெல்லாம் சமாதானத்தை இழந்து 4 ஷோ சினிமா பார்த்தேன். சமாதானமே இல்லை. எங்கே போனாலும் சமாதானம் இல்லை, யார் கிட்ட போனாலும் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. வீடு நரகமாக மாறிவிட்டது, சுடுகாடா மாறிவிட்டது. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே விருப்பம் இல்லை, பிள்ளைகளை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, பொண்டாட்டி பார்க்க விருப்பம் இல்லை, வீட்டுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலைமை. அதிகமாய் மனைவி நேசிக்கிறவனான், அதிகமாய் குடும்பத்தை நேசிக்கிறவனான். ஆனா பிரச்சனையின் காரணமாக குடும்பத்தை நேசிக்க முடியல, குடும்பத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை தள்ளப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில ஒரு தாயார் என்னை சந்திச்சாங்க. அந்த தாயார் வழியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க சில சாட்சிகளை சொன்னாங்க. தம்பி, நீ ஒரு நாள் கோயிலுக்கு வந்து பார்,
உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும், உன் வாழ்க்கையில உயர்வு வரும். எத்தனையோ பக்கம் போயிருப்ப, ஆனா இயேசுவை நம்பிப்பார், இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன் குடும்பத்தை வாழ வைப்பார் என்று பல வார்த்தைகள் அவங்க எனக்கு சொன்னாங்க. நான் அன்னைக்கு போதையில் இருந்தேன். அந்த அம்மாவை திட்டி வீட்டுக்கு வராதேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஆனா மறுநாள் காலையில என் மனைவி அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இருந்தாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு போனாங்க ஒரு இடத்துல, விசுவாசபுரம் ஜோசப்பையான ஒரு ஊழியக்காரரு, அவர் இடத்துக்கு நாங்க போனோம். அங்க காலை 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல நாங்க போய் உட்கார்ந்தோம். எங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, பைபிள் யாருன்னு தெரியாது, பைபிள முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, வசனம் எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனா அந்த ஐயா இயேசுநாதரை பத்தி 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அந்த போதனைகளை கொடுத்தார். அந்த 5 மணி அளவிலே என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, என் மனைவியும் ஏற்றுக்கொண்டார்கள், என் 2 பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்க குடும்பமாக தேவாலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தோம். வாழ்க்கையில சினிமா தேட்டரையே கெதின்னு கடந்த நான் முதல் முறையாக தேவாலயத்துக்குள்ள கடக்க 98ஆம் வருஷத்துல இந்த காரியம் நடந்தது. 98ல முதல் ஜனவரி மாதத்துல நான் தேவாலயத்துக்குள்ள காலை வைத்தேன். காலை வைத்ததான் எனக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில அளவில்லாத ஒரு சமாதானம், அளவில்லாத ஒரு சந்தோஷம், அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி எங்க குடும்பத்துல வர ஆரம்பித்தது. எங்க வாழ்க்கையில பணம் இல்ல, ஆனா சமாதானம் நிறைவா இருக்கிறது, ஒரே சந்தோஷமா இருக்குது. எல்லா கெட்ட வழக்கம் என்னை விட்டு போயிடுது. சிகரெட்டு புல்லா குடிப்ப, தண்ணி அடிப்ப, எல்லா கெட்ட பழக்கத்திலிருந்து நான் அறியாமே எனக்குள்ள ஒரு விடுதலை உண்டானது. அந்த விடுதலை நிமித்தம் வார வாரம் நாங்க சபைக்கு போவோம், வார வாரம் சர்ச்சுக்கு போவோம். அப்படி போய்கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானத்தை கொண்டு வந்தது, ரட்சிப்பை கொண்டு வந்தது. நாங்க 98ஆம் வருஷத்துல நானும் என் மனைவியும் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து சபையில அங்கத்தினராக சேர்க்கப்பட்டோம். அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம பணி செய்யணும். வேலை டீக்கடை ஒண்ணு கொடுத்தால் சாராயம் காய்ச்சுவதை விட்டுவிட்டு டீக்கடை தொழிலை ஆரம்பித்தோம். குடும்பமாக டீக்கடை நடத்தினோம். குடும்பமாக டீக்கடையிலிருந்து வருமானத்தை கர்த்தர் கொடுத்தார். படிப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே வந்தார். 2006ஆம் ஆண்டுல 2003ஆம் ஆண்டுல நாங்க ஒரு இடம் வாங்கினோம். 2004ல நாங்க வீடு கட்டினோம். 2010ல ஒரு சபையை கட்டி அதுக்கு போதகராக மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 2006ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் சுவிசேஷத்தை ஊழியத்தை நாங்க செய்தோம். ஒரு சபையில ஒரு நல்ல ஒரு பொறுப்பாக நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்தேன். எரேமியா 1:5 சொல்லுது, தாயின் கற்பத்திலே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 71:6 அவருடைய கற்பத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். 139ஆவது சங்கீதத்துல கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டதென்று எழுதியிருக்குது. எங்களுடைய சாபத்தை மன்னித்தார், எங்களுடைய பாவம் எங்களை விட்டு நீக்கினார், எங்க குடும்பம் மேல இந்த சாபம் போய்விட்டது. அந்த 98லிருந்து இந்த 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது. 2 பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட பெண்களை கர்த்தர் எடுக்க உதவி செய்தார். அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டானது, எங்க குடும்பத்துல ஜெயம் உண்டானது. 2007ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் ஊழியர் ட்ரைனிங் எடுத்து 2010ல ஒரு போதகனாக அபிஷேகம் பண்ணப்பட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தருடைய தயவுனால கிருபையினால சினவாடம்பட்டி பகுதியில ஒரு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆலயம் என்று நாங்கள் ஆரம்பித்தோம். ஆரம்பித்து நாளாக கிட்டத்தட்ட 100 மெம்பர்ஸ்கள் வந்தாங்க. அநேகர் அங்கத்தினரா மாறினாங்க. அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்க இப்ப குடும்பமா செய்கிறோம். குடும்பமாக சாராயம் காய்ச்சினோம். ஆனா இன்னைக்கு குடும்பமாக
கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். 2020 ஆண்டு கொரோனா பீரியட் வரைக்கும் சினவாடம்பட்டி பகுதியில நாங்கள் ஊழியத்தை செய்து வந்தோம். அங்கிருந்து இடம் மாற்றப்பட்டு சிஎம்எஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை 5 வருஷமா இங்க செய்து வருகிறோம். பல பேர் அங்கத்தினராக சபையில் இருந்து குடும்பமாக தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். இயேசு எங்களுடைய வாழ்க்கையில நல்லவராய் இருந்தார். 98ஆம் வருஷத்துல நானும் என் பிள்ளையும் என் மனைவியும் செத்து மண்ணோட மண்ணாக நாங்க போயிருக்கணும். ஆனா கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய இரக்கத்தினால இயேசு எப்படிப்பட்ட தெய்வம்! இயேசு சாபத்தை மன்னிக்கிற தெய்வம். இயேசு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தரித்திரத்திலிருந்து விடுதலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கிடந்த எங்களுக்கு இந்த 28 ஆண்டு காலமாக ஒரு நாளும் கூட குறைவில்லாமல் எங்களுக்கு உணவு தருகிறார். ஒரு வியாதி இல்லாமல் எங்களை காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இப்ப என்னுடைய பேர் ஜோசப் பாஸ்டர். ஜோசப் என்னுடைய பேர், என் மனைவி பேர் சாராள். இந்த நாளிலே நீங்க இயேசுவை நம்புங்கள். நாங்க நம்பணும். எங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குது. நாங்க உயிரோட இருக்கிறோம். நாங்க சாக வேண்டியதான். நாங்க செஞ்ச பாவம் அப்படி, நாங்க செஞ்ச அக்கிரமம் அப்படி. தண்டனை எங்களுக்கு உண்டு. ஆனா தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார். இயேசு வாங்கி கொண்டார். என் மேல விழுந்த தண்டனையை இயேசு வாங்கி கொண்டதுனால இன்னைக்கு எனக்கு ஜீவன் கிடைத்தது. இன்னைக்கு எனக்கு வெற்றி கிடைத்தது. இன்னைக்கு எனக்கு ஜெயம் கிடைத்தது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காப்பாற்றுற தேவன், எங்களை ரட்சித்த தேவன், எங்களை ஆசீர்வதித்த தேவன். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க. தகப்பனே, ஆண்டவரே, உங்க ரத்தத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தினால ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தருடைய நாம பலத்த துருவம், அதற்குள்ள நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று எழுதிக்கிறபடி ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையின் வசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 91 முதல் வசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.